ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வினோத் விஷன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட்டு எடுக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எங்கே தேவைப்படும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு, எக்ஸாம்பிள் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இது இப்போ இன்னும் பல விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்தாகணும். ஓபிசி சர்டிஃபிகேட் தான் அங்கே செல்லுபடியாகும். ஒரு பிசியாக இருக்கிற எல்லாருமே வந்து ஓபிசி அப்படின்னு அவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறது, அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? முதல்ல அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோஸ் ஒன்று, அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது வருமான சான்றிதழ் அதை எடுத்துக்கணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பிறப்பிட சான்று, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மாநில அரசால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதாவது சாதி சான்றிதழ், அது நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. இது 5ஐயும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தை கொண்டு போய் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று அவங்க கொடுப்பாங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு மொத்தமாக அந்த 6 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அவங்க அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து விஏஓவுக்கு போகும், உங்கள் ஏரியா விஏஓவுக்கு ஃபார்வேர்ட் ஆகும். அந்த ஏரியா விஏஓ வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆர்ஐக்கு அனுப்புவாங்க. அவங்க ஆர்ஐக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஐ வந்து தாசில்தாருக்கு அனுப்புவாங்க. தாசில்தாருக்கு அனுப்பி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு க்ரியேட் ஆகி 3 நாளுக்குள்ளே, அதாவது 3 வேலை நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு அப்ரூவல் ஆகி ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். இதற்காக கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட்டு இல்லாதவங்க இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் எடுத்துங்க. பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.